குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். நாட்டின் தென்கோடி மாநிலமான கேரளாவின் வயநாட்டில் 30ஆம் தேதி நள்ளிரவு ஏற்பட்ட நிலச்சரிவில் 300க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். அங்கு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் இன்னும் தொடர்கிறது. நாட்டின் வடகோடி மாநிலமான ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டில் 31 மற்றும் 1ஆம் தேதிகளில் ஏற்பட்ட மேக வெடிப்பால் கனமழை கொட்டி தீர்த்தது. ஹிமாச்சலின் பார்வதி நதியில் ஏற்பட்ட வெள்ளத்தால் மாண்டி, குலு ஆகிய மாவட்டங்களில் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது. வெள்ளத்தில் சிக்கி பலியான 6 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன. இன்னும் பலர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. வெள்ளம் வடிய 2 தினங்கள் ஆனதால் மீட்பு பணிகள் தீவிர கதியில் நடந்து வருகின்றன. இதற்கிடையே உத்தரகாண்ட் மாநிலம் ருத்ரப்பிரயாக் மாவட்டத்தில் 1ஆம் தேதி ஏற்பட்ட கடும் நிலச்சரிவால் கேதார்நாத் புனித யாத்திரை சென்ற பக்தர்கள் நடுவழியில் சிக்கி தத்தளித்தனர். நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர், ராணுவம், போலீசார் உள்ளிட்டோர் முழு வேகத்துடன் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். உத்தரகாண்டில் நேற்றும் பல இடங்களில் நிலச்சரிவு தொடர்ந்ததால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டது. இதையடுத்து விமானப்படையும் மீட்பு பணியில் களமிறங்கியுள்ளது. நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கிய 7000 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாக மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர். தற்போது சோனப்பிரயாக் அருகே மீட்பு பணி நடந்து வருகிறது. இதுவரை பல பகுதிகளிலிருந்தும் 7000 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். உத்தரகாண்டின் ருத்ரப்பிரயாக்கை ஒட்டி 8-9 இடங்களில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. தற்போது சோனப்பிரயாக் அருகே மீட்பு பணி நடந்து வருகிறது. இதுவரை பல பகுதிகளிலிருந்தும் 7000 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். NDRF, SDRF, துணை ராணுவம் என பல தரப்பினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இங்கு நிலவும் சூழல் மிகவும் சவாலானது. இன்னும் பல இடங்களில் பாறைகள் உருண்டு வருவதை காண முடிகிறது. தொடர்ந்து மீட்பு பணி நடக்கிறது. அனைவரையும் பத்திரமாக மீட்போம். Actually, the exact number I can't tell you, but as far as this thing, evacuation is concerned, till now we have evacuated almost around 7,000 people from various places up to Sonpriyag. Sir, we have seen that, and we are currently standing here at Sonpriyag Valley. What is the current situation here, sir? We have seen the videos in which the debris are falling from the mountains, sir, and how many places are being affected from the landslide, sir? Current situation at Sonpriyag is quite normal right now, we can say. As far as the landslide is concerned, there are 8 to 9 places where landslide has taken place, and evacuation activities are being carried out by Indian Air Force, the Civil Aviation, the NDRF and SDRF. Talking about the rescue operations, sir, we are seeing operation to rescue out the people. So how many teams are deployed currently to rescue out the people of NDRF and SDRF as well, sir? NDRF, 80 personnel of NDRF, they are rescuing people from various places along with SDRF and civil administration. How challenging the terrain is, because we are seeing it's a valley surrounded by the mountains, and falling debris is also a very challenging. Yeah, it's quite challenging. You can see the altitude varies from low to high level, and debris are coming on regular interval, and you can see through the rope rescue technique, our rescues, they are doing their best to evacuate people safely to the safer places.